இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் இடம். தொடர்புகளுக்கு 076 830 39 31. வணக்கம். இது IBC தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிலிருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் அவரது மனைவியும் தொழிலதிபரின் திருமணத்தில் கசிந்த தகவல். செம்மணி மனித புதைகுழி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் மரபணு மாதிரிகளை பாதுகாக்குமாறு வலியுறுத்தல். அடுத்த இலக்கு மைத்திரி, அரசாங்கத்தை உசுப்பேற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள். பொதுநலவாய போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தரங்கவுக்கு பதவி உயர்வு. 2030க்குள் விரிவாகும் அதிவேக நெடுஞ்சாலை. ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய இளம் கடத்தல்காரர்கள். தமிழர் பகுதியில் தொடர் சோதனை. வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன சமீபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் கவலையுடன் காணப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு, மேலும் அவரது மகன் நகாம் ஸ்ரீசேன குறித்து ஊடகங்களில் வெளியாகியுள்ள வரி மோசடி குற்றச்சாட்டு மற்றும் வெளிநாடு சென்றதாக கூறப்படும் தகவல்கள் ஆகியவை அவருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் மகன் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் தகவல்களும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டவை அல்ல. அவை ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்களாகும். செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளின் தரவுகளை வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் மரபணு மாதிரிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்வது சட்ட ரீதியாக அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். உறவினர்களின் ஒப்புதலுடன் DNA மாதிரிகளை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையில் பாதுகாக்கும் காப்பகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போது 483 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அறிவியல் ஆய்வுகள், கால நிர்ணயம் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த மரபணு ஒப்பீடு முக்கிய கட்டமாகும் என்றார். இது தொடர்பாக சட்டத்தரணி ரனிதா ஞானராசாவும் இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அரசாங்கம் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் அரங்கேறிய போது பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளுக்கு பொறுப்பானவராகவும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இருந்த நிலையில் தாக்குதல் தொடர்பான பொறுப்புகளில் இருந்து அவர் எப்படி விலக முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் 5ஆம் தேதி இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறியதாக தெரிவித்துள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் நிலந்த ஜெயவர்தன மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு எதிராக வழக்கு தொடுக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. தாக்குதல் சம்பவம் நடக்கும் போது பாதுகாப்பு அமைச்சு முப்படைகளும் மைத்ரிபால ஸ்ரீசேனவிடமே இருந்தது. அவர் எப்படி பொறுப்பிலிருந்து விலக முடியும்? இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விசாரணைகள் நடக்கும் போதே 2022 தொடரப்பட்ட வழக்கில் இவர்கள் இருவரும் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள்? சட்டமா அதிபர் திணைக்களம் தெளிவாக தனது கடமைகளை மீறியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் நிறைவடைந்த பொதுநலவாய விளையாட்டு போட்டிகளில் ஈட்டியெறிதல் போட்டியில் உலக சாம்பியன்களை தோற்கடித்து சாதனை படைத்த இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த கோப்ரல் ரொமேஸ் தரங்கவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாதனையால் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வு 5ஆம் தேதி விமானப்படை தலைமையகத்தில் இடம்பெற்றிருந்தது. தாய்நாட்டுக்கு பெருமையை கொண்டு வந்த அவரது இணையற்ற திறமையையும் முந்தைய சாதனைகளையும் அங்கீகரிக்கும் விதமாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்கவினால் அவர் கோப்ரல் பதவி நிலையிலிருந்து சார்ஜென்ட் பதவி நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். அத்துடன் விமானப்படை தளபதியால் ரொமேஸ் தரங்கவுக்கு விசேட நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாதனைக்கு பின்னால் உறுதுணையாக இருந்த அவரது பயிற்சியாளர் டோனி பிரசன்னா மற்றும்
மற்றும் உடற்பயிற்சி உதவியாளர் கோப்ரல் சந்திகுமார் குருசிங்க ஆகியோரின் சேவைகளை பாராட்டும் விதமாக அவருக்கும் பணப்பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. 2030 ஆண்டின் இறுதிக்குள் இலங்கையில் தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்பு கூடுதலாக 132 கிலோமீட்டர் அளவுக்கு விரிவாக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விரிவாக்கத்திற்கு பங்களிக்கும் 4 முன்னெடுப்புகளில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2 முக்கிய பகுதிகளில் தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவத்தையிலிருந்து மிரிகம வரையிலான 37 கிலோமீட்டர் நீளமும் முதல் கட்ட பகுதியும், பொத்துஹேராவிலிருந்து கலகெதரா வரையிலான 33 கிலோமீட்டர் நீளமும் 3ஆம் கட்ட பகுதியும் இதில் அடங்கும். 38 கிலோமீட்டர் நீளமும் இப்பிரிவின் மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 233 பில்லியன் ஆகும். இது உள்நாட்டு கட்டுமான நிறுவனங்களின் சேவைகளை பயன்படுத்தும் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒப்பந்த புள்ளி செயல்முறையின் மூலம் வழங்கப்படும். மேலும் 24 கிலோமீட்டர் நீளமுள்ள ருவன்புர அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகளும் இந்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதன்முறையாக இந்த அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சொந்த உள்நாட்டு நிதியிலிருந்து நிதியளிக்கப்படும். நிலையான தேசிய உட்கட்டமைப்பு வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் உத்திசார் அபிவிருத்தி கொள்கை கட்டமைப்பை முழுமையாக பின்பற்றி இந்த முன்னெடுப்புகள் செயற்படுத்தப்படுகின்றன என்றும் அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்திருந்தார். அம்பாறை மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கண்டறியும் நோக்கில் நடத்தப்பட்ட சோதனையில் ஐஸ் போதைப்பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நடவடிக்கை 4ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பாகவெல்ல பகுதியைச் சேர்ந்த 21 வயது முதல் 23 வயதுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த நடவடிக்கையின் போது 2700 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதோடு போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 14,700 ரூபாய் ரொக்க பணமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன இறக்குமதி மூலம் சுங்க வரிகளுக்காக ரூபாய் 896.4 பில்லியன் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை வர்த்தக சம்மேளனம் தனது முக்கிய வெளியீடான மோட்டார் வாகனத்துறை அறிக்கை 2025-26 வெளியிட்டது. இலங்கையின் வாகனத்துறை ஒரு புதிய கட்டடத்துக்கு பிரவேசிப்பதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. 15க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வாகன இணைப்பு தொழிற்சாலைகள் இயங்கி வருவதோடு குறைந்தபட்சம் 20% உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தும் கொள்கை காரணமாக வேலைவாய்ப்புகளும் உள்நாட்டு மதிப்பும் அதிகரித்திருக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிலிருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் அவரது மனைவியும் தொழிலதிபரின் திருமணத்தில் கசிந்த தகவல். செம்மணி மனித புதைகுழி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் மரபணு மாதிரிகளை பாதுகாக்குமாறு வலியுறுத்தல். அடுத்த இலக்கு மைத்திரி, அரசாங்கத்தை உசுப்பேற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள். பொதுநலவாய போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தரங்கவுக்கு பதவி உயர்வு. 2030க்குள் விரிவாகும் அதிவேக நெடுஞ்சாலை. ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய இளம் கடத்தல்காரர்கள். தமிழர் பகுதியில் தொடர் சோதனை. வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31.